நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்களே. இப்போ வந்து தலைக்காணியில் படுத்து அப்படி அழுதுருக்கேன். AGS கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். Before the exam season hits, chill out and get ready at VGP Universal Kingdom, ECR Injambakam. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அழற பர்சனே கிடையாது. அழவே மாட்டேன். அவ எல்லாரையும் அழ விடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனா அவ அழுதுட்டு இருக்கா. தொட்டதுக்குலாம் அழ. எதுக்கு அழறா இவ? அழுதா டிராமான்றாங்க, அழாம இருந்தா கல்லெஞ்சக்காரின்றாங்க. டேய் இப்ப என்னதான்டா பண்ற இந்த வீட்ல? பாவம் தனியா இருக்கிறா, எல்லாரும் கார்னர் பண்றாங்கன்றது அவ அதனாலதான் அழறான்றது புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னால தாங்கிக்க முடியல. போனோன்னு ஏன் எழுத கேட்டுட்டே இருந்தேன் நான். நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்களே. இப்போ வந்து தலைக்காணியில் படுத்து அப்படி அழுதுருக்கேன். டைம்ன்ற விஷயம் பார்த்தீங்களா, கடைசியா வாழ்க்கையில விளையாடுனது அந்த டைம் தான். வந்து கொதிக்கிறியா? வா வந்து கொதி. அசால்ட்டா எல்லாரையும் கலாச்சு தள்ளிட்டு போயிடுவா. அவளோட ஃபன்னா இருக்கும். உட்கார்ந்தோனாலே கூட இருக்கவங்களும் ஃபன்னா இருக்கும்லடா. 70 டேஸ்க்கு அப்புறம் சொல்ற ஒரு ஜோக்கு கூட ஏத்துக்க மாட்டாங்க. வேற ஃப்ரீஸ் டாஸ்க்ல உள்ள வந்துட்டு நான் ஏன் உள்ள வந்தேன் தெரியுமா, உன் ட்ரெஸ் அளவெடுக்காம. ஏய் பைத்தியம், வெளியில என்ன சொல்றாங்க அதை சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் எப்படி விளையாடுறேன் அதை சொல்லுனா. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் டைட்டில் வின்னர். இவகிட்ட நான் அழுவேன், மச்சான் எனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ண சொல்லு மச்சான் ப்ளீஸ் ரீ அப்படின்னா. இந்த மாதிரி இன்னொரு ஜெராக்ஸ் ஒருத்தருங்களை கூப்பிட்டுருக்கோம் சர்ப்ரைஸாக. பெர்மிஷனோட அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட்டை உள்ளே கூப்பிட்டுடலாமா? ஒரு கைத்தட்டலுடன் அந்த வைப்பு சுபேக்ஷாவுல ப்ளீஸ் வாங்க வாங்க. இதுக்கு தான் கேட்டுட்டே இருந்தியா எப்போ போறேன்னா? முன்னாடி நீயும் பிளாக் பார்த்தியா? இதுலேயே வைபு. இவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுபிகா. அதாவது ஜாக்கை பற்றி ஏதாவது கழுவி ஊற்றணும்னா உங்களால் மட்டும் தான் முடியும். ஏங்க ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங் வச்சுட்டு கழுவி ஊத்துங்க, கன்றாவியா கேள்வி கேளுங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி கேள்வி கேளுங்க. அதுதாங்க ஃபேன்ஸ். இது ஜாக் டார்லிங், அதுதான் ஃபேன்ஸ் மீட். நாங்கள் நல்லது பண்ண மாட்டோம் ஃபேன்ஸ் மீட்டில். அப்படியா? ஆமாம், தம்ப்நெயில் மட்டும் நல்லதாக வச்சுருவோம். அப்படியா? கேட்குற கேள்விங்களாம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம். பட் டெல்மி, எப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கனெக்ட் பற்றி சொல்லுங்கள். இல்லை வந்தோடனே அவள் வந்து எதுவும் தப்பாக சொல்லிடுறான் அப்படின்னால என்ன பற்றி அவள் தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே இல்லை. அதனாலதான் ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள? வருஷக்கணக்கில் அதே திடீர்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அப்படி சொல்லலாம் முடியாது. 5 years 6 years மேலே. நாளே நாங்க பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆமா, அவ்வளோ சீக்கிரம் அப்படி கனெக்ட் ஆயிடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னங்க டைம், பட்டு கனெக்ட் ஆயிடுறது தான். இல்ல ரெண்டு பேருமே ஒரு கேரக்டர் இல்லையா? இல்ல அவ என்ன நினைச்சிட்டானா, சரி செட்டில் ஆகாது, கொஞ்சம் ஆட்டிடியூட் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்க்கறதுக்காக. அப்புறமா பார்த்தோன்னே டக்குன்னு இவங்க ஆக்சுவலாக என்னோட ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் பிக் பாஸில் இருக்கும்போது காஸ்டியூம்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவ யாருக்கெல்லாம் காஸ்டியூம்ஸ் பண்ணாங்களோ எல்லாருமே வந்து என்னது வின்னர். ஆமா, பிக் பாஸோட வின்னர். அது ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நிஜமா நான் இவட சொல்றேன் மச்சான், எவ்வளோ காசே நீ கேட்கலனா கூட நானா கூட தர மச்சான், நீ வந்து எனக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணித்தா, அப்பதான் நான் வின் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனேன். ஆனா வின் பண்ணிட்டால, அவன் மக்களை வின் பண்ணிட்டா, அதுதான் முக்கியம். Wow, very true, very true. She made me proud. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிக் பாஸ்ல பாக்கும்போது உங்களுக்கு உண்மையாவே கோவம் வந்தது ஜாக் மேல? ஜாக் மேலயா? ஏன் இன்னும் இப்படி பண்றா இந்த இடத்துல? அழுதா. நார்மலாவே அவ அழற பர்சனே கிடையாது. அழவே மாட்டேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள வேற என்ன பண்றது? பேசினா இன்னும் இவ பேசிட்டே இருக்கான்றாங்க, பேசலனா ஏன் பேசாமலே இருக்கான்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இப்படி சொல்றானா என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேம் விளையாடுறான்றாங்க. அழுதா ட்ராமான்றாங்க, அழாம இருந்தா கல்லெஞ்சக்காரின்றாங்க. டேய் இப்போ என்னதான்டா பண்ற இந்த வீட்டில், அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே அழுவுறது மட்டும்தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நிஜமா அடுத்த வருஷம் நீங்கள் போங்க ப்ரோ, நான் உங்களை நாங்கள் பிஆராக இருக்கோம் அண்ட் நான் உங்களை கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு நான் கண்டிப்பாக உங்களை கேட்பேன். ஷூ அழுவுறது மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. ஆனால் அதையே கண்டென்ட்னு வேற சொன்னாங்க. ஓகே கைஸ், அட்லீஸ்ட் அதுவாது கொஞ்சம் நிம்மதி கொடுக்கணும் தான். ஆனால் நான் வீட்டில் ஜென்ரலாக அழவே மாட்டேன். நீங்கள் சொன்னீங்களே இப்போ அவங்க அழுத அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் ஓகே வித் இட். எதனால சொல்கிறீங்க? அவங்க அவள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான, அவள் எல்லாரையும் அழ விடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போனால் அவள் அழுதுட்டு இருக்கா. தொட்டத்துக்குலாம் அழ. எதுக்கு அழறா இவ? அழற டைப்பே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அவள் ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணுறா, அதெல்லாம் ஓகே.
நியாயமாக தான் அழறா, பாவம் தனியாக இருக்கிறா, எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்கன்றது அதனால தான் அழறான்றது புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியல. போனோன்னு ஏன் எழுத கேட்டுகிட்டே இருந்தேன் நான். யாராவது உள்ளே வந்துட்டு உன் ட்ரெஸ் அளவெடுக்க தான் உள்ளே வந்தேன்னு சொல்லுவாங்களா? ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல உள்ள வந்துட்டு நான் ஏன் உள்ள வந்தேன் தெரியுமா, உன் ட்ரெஸ் அளவெடுக்கவா, நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, லூஸாக ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றின்னு இருக்க, உங்கள் அம்மா என்னை கழுவி ஊத்துறாங்க, நான் ட்ரெஸ் அளவெடுக்க தான் வந்தேன், கொஞ்சம் வரியா ட்ரெஸ் அளவெடுத்துக்கலாம். என்னடி பிக் பாஸ் வீடா இல்லை வேற ஏதாவது அடி? சரி விடு, நான் கண்ணிலே அளவெடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போனான். ஆனா உண்மையா கேக்குற ஒரு காஸ்டியூம் டிசைனரா கேக்குற how happy you were like she lost weight. ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் was ஹாப்பி. நான் சொல்லணும், ரொம்ப நான் போனதுலேருந்தே வெச்ச கண்ணு வாங்காமல் அவளை பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ செமையாயிட்டா. ஏன்னா நான் வெளியில் இருக்கும்போது அவட்ட சொல்லிட்டே இருப்பேன், சொல்லும் ப்ளீஸ் நீ ஒல்லியானோ, அதோ சொல்லும் எதன்னா ஒன்று சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் சாப்பிட்டு நம்மளே சாப்பிட போவோன்னு கூப்பிட்டு போயிடுவேன். ஒல்லியாவணும் வா, ஆமாம் கரெக்ட் தான், வா சாப்பிடலாம் வா அப்படின்னு வா. எல்லாமே இல்லை சொல்லுவேன் இன்னைக்கு டயட்டுன்னு வா. அப்போ தான் நான் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பேன், ஸ்வீட் ஏதாவது. நல்லா இருக்குல்ல, ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு 2 பிளேட் ஆர்டர் பண்ணிடுவா. நான் அப்படியே முறைச்சிட்டே இருக்க வேண்டியது தான் அவளை. இவன் என் கூட இருந்தால் அவள் குண்டா வேலை தவிர நான் ஒல்லியாக மாட்டேன். அந்த மாதிரி நான் ஒரு யாராவது ஃப்ரீ ஸ்டார்ஸில் உள்ளே வரும்போது எவ்வளோ எமோஷ்னலாக இருப்போம். நம்ம வந்து அவ்வளோ நாள் வீட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் சொல்லும் ஒல்லிகிட்ட சொல்லும் பைத்தியம் வெளியில் என்ன சொல்கிறாங்க அதை சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ நான் எப்படி விளையாடுறேன் அதை சொல்லுண்ணா. விளையாட்ட விடு, நீ ஒல்லி ஆகிட்ட தெரியுமா அப்படின்றா. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது உங்களோட வெயிட் லாஸ். பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களை தவிர would you think முத்துக்குமரன் மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்களுக்கு ஈக்குவலா ஒரு ரொம்ப காம்படிட்டிவா இருந்தாங்கன்னா யாரை சொல்வீங்க உள்ள? எனக்கு முத்துக்குமரன் தான். அவங்களே பேர் சொல்லிட்டு முத்துக்குமரன் இல்ல நான் வந்து இல்ல எல்லாருக்குமே சொல்ல பிகாஸ் இஸ் a டைட்டில் வின்னர், அவர் ஜென்வனா வின் அதெல்லாம் ஓகே. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் டைட்டில் வின்னர். சரி, ஒருவேளை இந்த சீசன் அர்ச்சனாவும் உள்ள இருந்ததா? சுபிக்ஷா ask this question. யாருக்கு சொல்லுங்க டார்லிங். அர்ச்சனா டைட்டில் வின்னர் சப்போர்ட் கொடுத்திருப்பீங்க. டைட்டில் வின்னர். நான் கமல் சார் மாதிரி அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதை நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லங்க, கைய தூக்கணும்னா நீங்க யாரு கைய? நான் எப்படிங்க கை கார்னர் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை அங்க இருக்கீங்க, 2 பேர்ல யாரு டைட்டில் வின்னருக்கு பெர்ஃபெக்ட் நினைச்சிருப்பீங்க? ஐயோ வேண்டாம் இந்த சரி டைட்டில் வின்னரை விட்டுருங்க. ஏன்னா அவங்க என்ன பிக் பாஸா, அவங்க கிட்ட போய் கேட்க 2 பேர்ல யார் உனக்கு பெஸ்ட், ஒரு % அதிகமான பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. அது கேட்க முடியாதுல்ல. அப்புறம் அர்ச்சனா ரசிகர்கள்லாம் அவளை கழிக்கலி ஊத்துறதுக்கா, இல்ல ஏன் ரசிகர்கள்லாம் அவளுக்கு ஏதோ ஒன்று நடக்கும், அது வேண்டாம். ஆமா அது வேண்டாம். கஷ்டப்பட்டா நீங்க 2 பேருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சோ அதனால இந்த மாதிரி சொல்லலாம். யாரு 1% கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ராவா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது சொல்லு. அப்படியா? அர்ச்சனா வந்து எனக்கு குழந்தை மாதிரி, ஓகே, இவன் எனக்கு ஃப்ரெண்ட். இந்த இன்டர்வியூ வெளில வரும். நான் லாஸ்ட் டைமே என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அவ எனக்கு குழந்தை மாதிரி தான் சொன்னேன். ஆமா அவ எனக்கு நிஜமாவே ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி தான். இவன் எனக்கு ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாம். எனிதிங் லைக் டீப் சீக்ரெட்ஸ் ஆகட்டும், எல்லாமே. நான் ஏதாவது அவளுமே வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா என்கிட்ட கேட்பா. நானுமே ஏதாவது ஒன்றா சில இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவகிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அர்ச்சனா வந்து அவள் என்கிட்ட எல்லாமே நான் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், படப்படன்னு குழந்தைங்க வந்து சொல்லணும்ல, அந்த மாதிரி அவள் வந்து பேசுவா. ஆனால் நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதான் கேட்டேன். ஓடு. when she said that இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது என்ன சொன்னீங்க? சூப்பர் செல்லும் அப்படின்னு. அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யுவராஜ் அப்படினால ஓகேங்க, அது டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதனால உங்ககிட்ட லைட்டாக கேட்க சொல்லும்போது என்ன சொன்னேன், ரொம்ப ஹாப்பி, சூப்பர். ஆக்சுவலாக அவளுக்கு என்னை விட யுவராஜ் தான் பிடிக்குமே. ஆமாம். அப்படியே ஹீ இஸ் வெரி ரொம்ப அமைதியா லிசன் பண்ணுவாரு. அப்ப ஜாக் அமைதி இல்ல? ஜாக்கும் அமைதி தான். நாங்க கலாட்டா பண்ணுவோங்க, நாங்க கலாட்டா பண்றதெல்லாம் அவர் வந்து கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார்ல, அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப பொறுமையா இருப்பான். ஆமா, எது சொன்னாலுமே. இப்போ 3 மாசம் வந்து இவ இல்ல, இவ என்னமோ உள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டு பிச்சி அந்த மாதிரி தான். நல்ல காலத்திலே சண்டை போடுவா சும்மாவே. இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்ற, ஏன் எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, அதான் சொல்ல மாடர்ன், இட்ஸ் ஃபேஷன், போடு நீ முதல்ல போடு, அப்புறம் இப்படிதான் பேசுவா. அவன் எப்படின்னா ஐயோ சரி எடுத்துட்டு போங்க விடுங்க, அவன் ரொம்ப பேச மாட்டான், ஒரே வார்த்தை தான். இப்போ என்ன அவளுக்கு கொடுக்கணுமா கொடுங்க,
அவளே வேணான்னு அனுப்ப போறா அவ்வளவுதானே அந்த மாதிரி அவன் எக்ஸாக்ட்லி அவர் இப்படிதான் அவன் பேசினாரு. இப்படிதான். ஆனா நாங்க 2 பேரும் அந்த மாதிரி இல்ல. நான் பண்றேன்னா சரி ஓகே சுபி நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு. எனக்காக நிறைய பொறுத்து நான் இல்ல அப்படின்னுவேன். நான் ஊர்ல இல்ல நான் பிஸியா இருக்கேன்னா சரி சுபி பரவாயில்ல ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் அமுச்சு விடுங்க. சரி நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன். பொறுமையா கேட்டுப்பாரு. அண்ட் உங்களுக்குள்ள இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிக சண்டைகள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதிகமா வரும் இல்லையா? அது மாதிரி சின்ன ரொம்ப சில்லறத்தனமான ஒரு சண்டைனா என்ன நாங்க உங்களுக்குள்ள? ரெண்டு எங்க பேரும் 2 சண்டை பேருக்குள்ளயா போட்டதே நாங்க சண்டை போட்டதே இல்ல. ஆர்கியூமெண்ட்ஸ்ல வரோம்னா வராது. ஓ இது என்ன நான் தப்புனா அவ தப்புன்னு ஒத்துருவா. அதை விட அவ ஏதாவது ஒன்று சொல்றா எனக்கு தெரியும்ல. இப்போ ஏதாவது ஃபேஷன்ஸ் அதெல்லாம் கேட்டானா எனக்கு சுத்தமா அறிவே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாதுடா. எந்த அளவுக்குன்னா நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கோல்ஸ் கூட போடுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கூட எல்லாம் நினச்சிப்பாங்க ஐயோ ஜாக்லின் வந்து விஜய் டிவியில் இருக்கா, இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப மக்குன்னு அதில். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அது தெரியணும் போது இப்போ ரிலேஷன்ஷிப் அட்வைஸில் என்கிட்ட தான் கேட்பான். நானும் சொல்லுவேன் தயவு செஞ்சு விட்டுரு, வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். உடனே சாரி என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா பாயிட்டு வச்சுருவேன். அதுதான் சொல்கிறேனே, ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் எல்லார்கிட்டேயுமே சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி. இப்போ எனக்கு அவங்க இப்போது சுபியோட குழந்தை இருக்கால, அவள் வந்து நான் அவகிட்ட பேசும்போது கூட எனக்கு அந்த ஒரு மரியாதையோடு தான் நான் பேசுவேன், இது பண்ணுவேன். அந்த மாதிரி நான் பார்க்குற ஒரு ஆள். ஏதோ ஒரு இடத்துல நம்மளை சும்மா கலாய்க்கணும், கீழே போடணும் அப்படிலாம் பண்ணாங்கன்னா ஓகே பாய் சார் அப்படின்ட்டு நான் போயிடுவேன். அந்த மாதிரி அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு நினச்சதுன்னா நடந்ததுன்னா அப்படியே கொதிச்சிருவேன் நான்லாம். ஓகே she was there. என்னோட எல்லா அந்த லோ இதுக்கெல்லாமே she was எனக்கு தெரியும் அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவளும் எங்கள் அம்மா மாதிரி தான். அவள் எப்படின்னா அவளோட சொந்த காலில் நின்று அவங்க குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவள் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே அவளாக பண்ணிகிட்ருக்கா. ஷீ இஸ் பை ஹர் ஓன். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் அவள். சூப்பர். இப்போ நிறைய கேள்வி உங்களை கேட்க போகிறேன். இவங்க சொல்கிறது உண்மையா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லணும். இல்லை போய் சொல்கிறானா இல்லை அது தப்பு ஷோப்ஸ்ன்னு சொல்லிடணும். ஓகேவா? உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு? கிழிஞ்சது முதல் கேள்வி இப்படி கேட்டு வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி. எனக்கு யாருமே ப்ரப்போஸே பண்ண சும்மா அதெல்லாம் யாராவது தயவு செஞ்சு நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், என்ன? எனக்கு நிஜமாவே யாருமே ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. இந்த சும்மா இன்ஸ்டாகிராமில் ஐ லவ் யூன்னு வரும்ல, அந்த இல்லை ப்ரப்போஸ் இல்லை, அது கிடையாதுல்ல. இப்போ நிஜமாவே நம்ம கூட இருக்கும்போது இப்போ எனக்கு யாரோ ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா மியூச்சுவலாக பிடிச்சிரும், அது ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு வராது. என்னடி யாரு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் இவகிட்ட நான் அழுவேன், மச்சான் எனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ண சொல்லு மச்சா ப்ளீஸ் ரீ அப்படின்லாம். எனக்கு யாருமே ப்ரப்போஸ்லாம் பண்ணதில்லை. உங்களோட ஒரு பெரிய மைனஸ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? என் வாய். டக்குன்னு உண்மை சொல்கிறேன்ட்டு தேவையில்லாத இடத்துல உண்மை சொல்லிடுவேன். அதனால பிரச்சனைலாம் ஃபேஸ் வந்திருக்கு. இதோ இது முடிச்ச உடனே என்ன பிரச்சனை வரப்போதோ? உங்களே ஏமாத்துறது ரொம்ப ஈஸியா கஷ்டமா? கூட இருந்தா ஈஸி, தூரமா இருந்தா ரொம்ப கஷ்டம். நீங்க பிக் பாஸ் தவிர ரொம்ப அழுது உடைஞ்ச ஒரு மொமெண்ட்னா எந்த மொமெண்ட்டாக இருக்கும் லைஃப்ல சோஃபா? ஆமா நான் அழமாட்டேன் பெருசா. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்களே ஏதாவது ஒரு இடத்துல, எதுவுமே பண்ண முடியாம சொல்லவும் முடியாம அந்த நம்ம அந்த வேலையும் தக்க வச்சுக்கணும்னு ஏதோ ஒன்று நடக்கும்ல, அப்போ வந்து தலைக்காணியில் படுத்து அப்படி அழுதுருக்கேனே தவிர ஆனால் உடஞ்சி அப்படிலாம் நான் அழுதுதெல்லாம் இல்லை. ஓகே, அடிக்கடி ஜாக்லின் சொல்லக்கூடிய ஒரு பொய் என்ன? தோ இங்கே தான் இருக்கேன், வந்துட்டே இருக்கேன், இந்த வந்துட்டு மச்சான் பக்கத்தில் தான் இருக்கேன் சொல்லி எவ்வளோ நேரத்தில் வருவாங்க? இந்த டைம் இல்லாதது எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? உள்ள பா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க டைம் இல்லாமல் கஷ்டமாக இருந்தது. ஐயோ சூப்பராக இருந்தது. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகணுன்றதே எனக்கு எவ்வளோ பெரிய டார்ச்சர். அது ஒரு மாதிரி ரெடி ஆகிறதுக்குன்னு எனக்கு டைம் ஆகாது, ஆனால் அது ஒரு மாதிரி போவேன் வருவேன், என்ன எடுக்க போனன்றதை மறந்துடுவேன் பாதியிலே. அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வீட்டுள்ள. இந்த டைம்ன்ற விஷயம் பார்த்தீங்களா, கடைசியாக வாழ்க்கையில் விளையாடுனது அந்த டைம் தான். அந்த என்ன ஒரு ஐயோ அந்த டைம்ன்றதே எனக்கு வந்து ஒரு பதட்டமான ஒரு விஷயம். இப்போல்லாம் அந்த டிராஃபிக் சிக்னலில் 30, 31 வரும்போலாம் அப்படி ஆயிடுது நிஜமா. அது போகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்குது. இப்படியா பாடுறா 1 ஆயிடுச்சா 0 ஆயிடுச்சா போகலாமா, பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட கேட்டு தான் போகிறதா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போ. ஓகே, ஜாக்லின் அடிக்கடி கோவப்படுற ஒரு விஷயம்னா என்ன? பொய் சொன்னால் கோவப்படுவா, ஃபுல்லாக நம்பியிருப்பா. அந்த இடத்துல அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஏதாவதுன்னா பயங்கரமாக உடஞ்சி கோவப்பட்டு அழலாம் மாட்டா. அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று திரும்ப கொடுப்பா. அதாவது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிரிச்ச ஒரு மூமெண்ட் என்ன ஜாக்கோட கேமில்? வந்து கொதிக்கிறியா? வா வந்து கொதி, வா வந்து கொதின்னு ஏதோ சொல்லிட்டேனாமே, அது எனக்கு போட்டு வர காட்டினாங்க. கான்ஸ்டே
நீ வந்து இங்கே கொதி அப்படின்னா நான் சிரிக்கிற ஆக்சுவலி அதுதான் அதெல்லாம் ஒரு இடத்துல 2 இடத்துல தான் அங்கே பார்த்தேன். மீதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கடா குட்டி, மீதெல்லாம் பிக் பாஸ் கட் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப அசால்ட்டா எல்லாரையும் கலாச்சி தள்ளிட்டு போயிடுவா. அவளோட ஃபன்னா இருக்கும் உட்காந்தோனாலே. கூட இருக்கவங்களும் ஃபன்னா இருக்கணும்லடா. கூட இருக்கிறவங்களாம் நான் விளையாடணும்னு இருக்காங்க, ரத்தம் கொதிச்சு அப்படியே விளையாடணும். ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். அந்த இடத்துல நான் போயிட்டு கம் ஆன் லெட்ஸ் ப்ளே அப்படின்னா எப்படி இருக்கா உங்களுக்கு? டென்ஷன் ஆகிட மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் என்ன இப்போ இவளை வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா? அவங்க வந்திருக்காங்க, நம்ம பாட்டுக்கு ஒரு 3 ஹவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில் முழிக்க போகிறதில்ல, அப்படி நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக உட்காந்துருப்பீங்களே. அந்த மாதிரி அவங்களுக்கு கிடையாது. காலையேஞ்சா என் மூஞ்சில் தான் முழிக்கணும், என்னடா இவ அப்படின்ற மாதிரி. அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அந்த ஜாலி மூடு இருக்காது. 70 டேஸ்க்கு அப்புறம் சொல்கிற ஒரு ஜோக்கு கூட ஏற்றுக்க மாட்டாங்க, வேறு ஜோக்குனே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேம் கேம் கேம்னு நம்ம அந்த கேம்லேருந்து வெளியில் வந்தோன்னா கூட உனக்கு என்னப்பா, நீ கேமில் அந்த கேமில் இதை பண்ணிட்ட, நான் இன்னும் பண்ணல, அதுக்கு நான் என்னடா பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் ரயன் எப்பவுமே சொல்றது வந்து ஜாக்கா சவுண்ட், ஆனால் ஜாக் தான். தட் இஸ் அதுதான் எனக்கே டவுட்டாக இருக்குப்பா, நீ ஏன் அப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கே ஆச்சரியமா ஒரு வாட்டியும் நான் என்ன வேணே சொல்கிறான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவன் ஈக்குவலாக தான் 2 பேரையுமே பார்க்குறான் தான் நான் நம்புகிறேன். மேபி கிவன் தட் ஆப்ஷன் அவன் ஒன்று சொல்லணுன்றதுக்காக என்ன சொல்கிறான். பட் ஆனால் அவனுக்கு 2 பேருமே ஈக்குவலாக ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ கூட அவன் லைவ் போகும்போது கூட விஜய் டிவியில் வந்து ஃபோன் பண்ணி நான் என்கிட்ட பேசியிருக்கான், நான் அடுத்து லைவ் போக போகிறேன்டி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு என்ன கேள்விகள் வரப்போகுதுன்னு தெரில அப்படிலாம் பேசும்போது கண்டிப்பாக சவுண்டாக ஜாக்காக கேட்பாங்கடா, நீ என்னடா சொல்லுவ, ஜாக்குன்னு சொல்லிடுறா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் 2 பேரும் தான் சொல்ல போகிறேன், ஏன் ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன், 2ஆக சொல்லிடுவேன் நான் அப்படின்றான். அவனுக்கு எப்பயுமே 2 பேருன்னு இருந்திருக்கு. பட் ஆனால் சவுண்டை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட். ஆனால் நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் கிடையாது, நான் அக்கா அவனுக்கு. ஸோ அவனோட லைஃப்பில் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அது வேறு மாதிரி இருக்கும் ஒரு பாண்ட். பட் எங்களோட பாண்ட் அப்படி இருக்காது. அவனோட கஷ்டத்துலேயும் அவனுக்கு ஏதாவது ஒன்று தப்பாக போகும்போதோ இல்லை எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போதோ வி ஸ்டுட் ஃபார் ஈச் அதர். தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீங் அ ஃப்ரெண்ட். நாங்கள் ஃபன்னாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு இருந்திருக்கோன்றது தான். மேபி அதனால அப்படி லைட்டாக டக்குன்னு அவன் சொல்லிடுறான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சுபி. தேங்க்யூ. ரொம்ப நேரமாக ஒரு ஃபேன் உங்களுக்காக ஃபோனில் காத்துட்டு இருக்காங்க. ஃபோன்லையா? எஸ், அவங்களை கனெக்ட் பண்ணிடலாம். என்னடா எப்பரா இருக்க? ரெக்கார்டிங்கா? சூப்பர். அடுத்தடுத்து நிறைய பாட்டுலாம் பண்ணு. ஏதாவது அழகான ஹீரோயின் தேவைப்பட்டுச்சுன்னா உன் பாட்டுக்கு நான் இருக்கேன்டா. சார், என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க வெளியில போகும்போது ஏன் சார் அப்படி சிரிச்சுன்னு இருந்தீங்க? ஐயோ நான் உன்ட்ட ஒன்று சொல்ல. ஐயா ஏய் இருங்க காய்ஸ். நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன். இங்கே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க, சோபனா, பிஆர், என்னோட பிஆர். அவங்களுக்கு நான் இன்னும் சம்பள பாக்கி கொடுக்கலடா, அதனால இன்னமும் எனக்காக பேசுகிறேன்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் இல்லைடா, அதான் நான் சொல்லிட்டேன், எனக்கே தெரிஞ்சிருச்சு காய்ஸ். ப்ளீஸ் இதை விட்டுருங்க, மறந்துடுங்க. நம்ம தம்பி அடுத்தடுத்த ஆல்பம் பண்ணுவான், அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டேன். ஆமா, அவங்க விட மாட்டாங்க, தெரியல, ப்ரூஃப்லாம் காட்டுவாங்க. தம்பி சும்மா கலாச்சண்டா. ஆமாண்டா. நீ வந்திருந்தா அவங்கள இப்போ கலாச்சிட்டு இருக்கலாம்டா நீனு. நான் உங்க பிஆர்ல என்ன அப்படி சொல்லாதீங்க. சரி உன் ஃபேன்ஸ் மீட் எப்போ வைக்கிற? நாளைக்கு வச்சிருவோம் ஜெஃபுக்கு. லாக் பண்ணுமா, இமீடியட்டா வேற சேனல் போறோம். தரேன். தம்பி சோப் சக்காடா, ஏதோ சும்மா ஃப்ளோவில் பேசிட்டு தப்பா எடுத்துக்காதேண்ணா, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. டேய், இப்படிலாம் நக்கல் பண்ணாதடா, எல்லாரும் பார்க்கும்போது அசிங்கமா. ஏன்டா இப்படி ஏங்க அவனுக்கு என்ன நல்லா இருங்க ஏங்க அவனுக்கு என்ன நல்லா தெரியுங்க, அவன் கலாச்சுனுக்குறான். சரி, பட் தேங்க்யூடா, சூப்பர். கேட்ட உடனே லைன்ல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜெஃப், தேங்க்யூடா. நிஜமாவே ஹாப்பியாக இருக்கு. நீ வந்து அதுவும் வந்து பிஸியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னடா முட்டைலாம் விடுற? இந்த மாதிரிலாம் நீ வந்து வருவேன்னு நினச்சே பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூடா.
AGS கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். Before the exam season hits, chill out and get ready at VGP Universal Kingdom, ECR Injambakam. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.